منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அராஃப் 156வது வசனத்திலே வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, என்னுடைய கருணை என்னுடைய இரக்கம் என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்திருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் மிகப்பெரிய இரக்கமுள்ளவன், கருணையாளன் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே பாவம் விளைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்னு சொன்னால், தனக்குத்தானே பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே விழிக்கின்றான். பொதுவாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, மனிதர்களே, இப்படி தான் அல்லாஹ் தஆலா அழைத்து ஒரு விஷயத்தை சொல்வான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பாவம் செய்த அடியார்களை கூப்பிட்றான். பொதுவாக நம்முடைய இயல்பு என்னன்னு சொன்னால், தப்பு செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேச மாட்டோம். சொந்த பிள்ளை தப்பு செஞ்சாலும் உன் பிள்ளைய பாரு என்று தான் மனைவியிடம் சொல்லுவோம். நல்லது செய்யும்போது தூரமாக இருந்தாலும் சேர்த்து வச்சு பேசுவோம். அது எங்கட ஊரான் அப்படின்னு சொல்லுவோம், எங்கட மதத்தவன் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன் நல்லது செஞ்சாலும் நம்மளோட முஸ்லீம் ஒருத்தன் இப்படி செஞ்சுக்கிறான், நம்மளை சேர்த்து வச்சுக்குவோம். தப்பு செஞ்சால் நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தொடங்கும் போதே அல்லாஹ்வோட கருணையை ரொம்ப ஈஸியாக அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்திடுறான். எப்படி வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால், பாவம் செய்த அடியார்களை கூப்பிட்றதுக்கு அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன சொல்கிறான்னு சொன்னால், குல் இபாதி, என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படிங்கிறான். இது யாருக்கு எந்த மொழியிலையும் வராது. தப்பு செய்கிறவர்களை சேர்த்து வச்சு பேசுறது யாருக்கும் எந்த மொழியிலையும் வராது. அல்லாஹ் அதை சொல்கிறான். தப்பு செய்த பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, அந்த ஒரு வாசகத்தில் அல்லாஹ்வோட கருணையை அல்லாஹ் காட்டிடுறான். சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வோட இரக்கத்தில் நம்பிக்கையை கைவிட்டுறாத. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். இன்னஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மன்னித்து இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்மளை படைச்ச ரப்பு அவன் ரொம்ப இரக்கமுள்ளவன், கருணையாளன், மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிறதையும் சூரத்துல் அராஃப் 156வது வசனத்தில் என்னுடைய கருணை எல்லா விஷயத்திலையும் கலைந்திருக்கிறது என்றும், அதே மாதிரி அல்லாஹ் சூரா அல் ஹுஜர் 49வது வசனத்தில் நப்பி இபாதி, அல்லாஹ் சொல்கிறான், நபியே என்னுடைய அடியார்களுக்கு எத்தி வச்சிடுங்க, இந்த விஷயத்தை எடுத்து வச்சிடுங்க. அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடியவன், நான் கருணை காட்டக்கூடியவன் அப்படிங்கிறத என்னுடைய அடியார்களுக்கு சொல்லிடுங்க நபியே அப்படி என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை அவன் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறான்னு சொன்னால், அனல் கஃபூருர் ரஹீம், நான் மன்னிக்கிறவன், இரக்கம் உள்ளவன். அப்படி தான் அல்லாஹ் அவன் என்ன செய்கிறான், நமக்கு அறிமுகப்படுத்த சொல்கிறான். சூரத்துல் அன்ஆம் 12வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் லிமன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த்,
நபியே நீங்க கூறுங்க, வானங்கள் பூமிகள் எல்லாத்திலையும் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? வானம் பூமி எல்லாத்திலையும் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? நபியே நீங்க கேளுங்க. குல் லில்லா, கேட்டுட்டு நீங்களே சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு தான் இது அத்தனையுமே சொந்தம். வானம் பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்க்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு சொல்லுங்க, கத்தப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் இரக்கம் காட்டுறத அவன் மீது அவன் கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா என்னறான் சொல்லி காட்டுறான். சூரத்துல நாம் 54வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்றான், வஇதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, எம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் நபியே உம்மிடத்தில் வந்தால், ஃபகுல் சலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்ப இது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வசனங்களை அத்தாட்சிகளை ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய சாந்தி அவர்களுக்கு இருக்கிறோம். தொடர்ந்து என்ன சொல்லுங்க, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான். அல்லாஹ்ண்டாலே அவன் இரக்கம் காட்டுறவன் தான், அது அல்லாஹ் அவன் மீதே கடமையாக்கி விட்டான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅன் பிஜஹாலத்தின், தொடர்ந்து சொல்லுங்க, உங்களில் யாராவது அறியாமையால ஒரு பாவத்தை செஞ்சு சும்ம தாப மின் பஅதிஹி, பிறகு அந்த பாவத்தை உணர்ந்து அவர் தௌபா செஞ்சு வஅஸ்லஹ, தன்னை சீர்திருத்தி கொண்டால் ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து இரக்கம் காட்டுபவன் அப்படின்னு சொல்லுங்க இந்த மக்களுக்கு. விளங்கிட்டா? இப்போ மனுஷன்டா பாவம் செய்வீங்க, பாவம் நடக்கும், ஜஹாலத்தின் அறியாமல் ஒரு பாவம் செஞ்சிருவீங்க, சும்ம தாப, பிறகு நீங்கள் தௌபா செஞ்சிருவீங்க, அதுக்கு பிறகு அஸ்லஹ, தன்னை சீர்திருத்திக்கணும், இனிமேல் தவறு செய்ய மாட்டேன்னு உங்களை நீங்கள் சீர்திருத்திக்கிட்டா ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிக்கிறவன், அல்லாஹ் இரக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறத சூரத்துல நாம் 54வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், குழந்தைகளை வளர்க்கும் போது அல்லாஹ்வை கொடுமையாக தான் நம்ம காட்டுறது. அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் நாக்கில் தூண்டல் போடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் அடிப்பான், இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லி காட்டுறோம். குழந்தைகளுக்கும் அல்லாஹ் கருணையாளனுங்கிறத காட்டணும், அல்லாஹ் கருணையாளன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லம்மா கதல்லாஹுல் ஹல்க கதப கிதாபன், படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் படைத்து முடித்ததுக்கு பிறகு அல்லாஹ் ஃபஹுவ இன்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அவனுடைய அரிசிக்கு மேல் அவனுக்கு அருகிலே அல்லாஹ் எழுதினான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய இரக்கம் என் கோபத்தை மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் எழுதினான். என் இரக்கம் என் கோபத்தை மிஞ்சி விட்டதுங்கிறான். அல்லாஹ் கோபம் இருக்குது, அல்லாஹ் தண்டிப்பான். யாரை தண்டிப்பான்? அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய ஒரு ஆள் செஞ்ச குற்றத்தை சொன்னால் நம்ம எல்லாருமே அது காணான்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ஒரு பாவியாகத்தான் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் இருக்கிறான். அந்த பாவம் செய்தவனுக்கு அந்த தண்டனை வேணும் தான். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனுங்கிறதையும் அல்லாஹ் இரக்கம் காட்டுறவனுங்கிறதையும் அவன் கோபத்தை விட மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறான். முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ், இது புகாரியிலையும் வருது, வேறு வேறு ஹதீஸ் கிரந்தங்களையும் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இன்ன லில்லாஹி நியத்து ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு இந்த கருணை என்பதை 100ஆக அல்லாஹ் எடுக்கிறான். 100 பகுதிகளாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கருணையை வைத்திருக்கிறான். அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிமி வல் ஹவாம், அல்லாஹ் தஆலா ஒரே ஒன்றை அந்த 100 பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தை 100 பகுதியாக பிரித்து அதில் ஒன்றை மட்டும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், உயிரினங்கள், கால்நடைகள் எல்லாத்துக்கும் இறக்கி வைக்கிறான். ஃபபிஹா யதஆதஃபூன வபிஹா யதராஹமூன வபிஹா தஅதஃபுல் வஹ்ஷு அலா வலதிஹா, அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆளுக்கு ஆள் இறக்கம் காட்டுறது, பாசம் காட்டுறது, நேசம் காட்டுறது, ஒரு விலங்கு தன்னுடைய கன்று மிதிபடாமல் கால் கோரையை தூக்கி வைக்கிறது, இதெல்லாம் அந்த ஒன்றிலிருந்து தான். வஅஹர் அல்லாஹு 99 ரஹ்மா, அல்லாஹ் 99 வைத்திருக்கிறான். யர்ஹமு பிஹா இபாதஹு யௌமல் கியாமா,
நாளை மறுமையில் அவனுடைய அடியார்களை அந்த 99 கருணையை கொண்டு கவனிக்கிறான் அல்லாஹ். அல்லாட இந்த ஒட்டுமொத்த உலகமே காட்டக்கூடியது ஒன்று ஆளு கொஞ்சம் பிரிச்சுட்டான். இந்த ஒவ்வொரு தாய்மார்களும் தனித்தனியாக காட்டுற இறக்கத்தை எடுத்தா அம்மா எவ்வளோ இறக்கம், உசுரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறா, கண் விழிச்சிருக்கிறா, சாப்பிடாம இருக்கிறா, ஹாஸ்பிட்டல்லையே கெதியாக ஓடித்துறா, பெத்த பிள்ளைக்காக பிச்சை எடுக்கிறாங்க, பெத்த பிள்ளைகளுக்காக ஓடி உழைக்கிறான், ஒரு தகப்பன் வெயில நின்று வேலை செய்கிறான். இப்போ பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் காட்டக்கூடிய பாசம், சகோதரங்களுக்கு காட்டக்கூடிய பாசம், அதே மாதிரி கால்நடைகள், உயிரினங்கள், ஜீவராசிகள் இதெல்லாம் காட்டுற பாசத்தை தனித்தனியாக பிரித்தா எத்தனை கோடி மக்கள், எத்தனை கோடி மக்களுக்குள்ள எத்தனை பாசம், அந்த பாசத்தை எல்லாம் உருக்கி ஒன்றாக்கினா அதை விட 99 மடங்கு இறக்கத்தை வச்சுத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய அடியார்களுக்கு கருணை காட்டுறான் என்றால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் எவ்வளோ பெரிய இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ அவ்வளவு கருணை உள்ளவனாக அல்லாஹ் தாலா நேரம் இருக்கிறான். அப்படி கருணை உள்ள அல்லாவை கருணையாளன் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி காட்டோம். தப்பு செஞ்சால் தண்டிப்பாங்கிறதோட சேர்த்து அதை விட அதிகமாக எதை சொல்லணும்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபையாளன் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் சொல்லாங்க இதெல்லாம் சொன்னால் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொன்னால் மனுஷன் பாவம் செஞ்சிருவான் அப்படின்ட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்களோ என்னவோ. இதை சொல்கிறது இல்லை ஹதீதுகளில். அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இதை சொன்னால் மனுஷன் பாவத்தை செஞ்சுவான், அல்லாஹ் மன்னிப்பான் தானே, பாவத்தை செஞ்சான்னு நினைக்கிறோம். தப்பு. அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன்ங்கிறது தெரிஞ்சால் பாவம் மனுஷன் செய்ய மாட்டான், மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். சாதாரணமாக பாருங்கள், நம்ம பொஸ்ஸு நமக்கு சம்பளத்தை தவிர வேல் மிச்சமாக நம்ம வீட்டு செலவுக்கு தரான். வளமையாக சம்பளத்தையே ரொம்ப அதிகமாக தரான். அது போக வீட்டில் வைஃபுக்கு சோம் இல்லையா, அப்பா ஒரு 50,000 ரூபா எடுத்துகிட்டு போ பைவை பாருங்கிறான். நம்ம வீட்டில் ஏதாவது டெமைச்சா உடைக்கணுமா, அதை நம்ம கணக்கில் செஞ்சுடுங்கிறான். அப்போ இப்படியெல்லாம் நமக்கு செலவு செய்கிற இந்த பொஸ்ஸுக்கு நான் என்னென்று துரோகம் செய்வேன்? எவ்வளோ நேர்மையாக இருப்போம் நாம். எவனாவது அந்த அந்த கம்பெனி ரகசியத்தையோ அல்லது பொஸ்ஸுக்கு ஏதாவது அநியாயமோ செய்ய வந்தா, அல்லது நாம் நேரத்தை வீணாக கடத்திக்கிட்டு ஒரு வேலை செய்யாமல் லொஸ்து ஏற்படுத்துகிற ஒரு காரியத்தை பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்தால் விட மாட்டேங்கிறோம். அந்த ஆளுக்கு நான் உசுரை கூட கொடுக்க தயாராக இருப்பேன். எனக்கு இவ்வளவு செய்கிறவனுக்கு நான் ஒரு சின்ன டெமேஜ் கூட வேற விட மாட்டேன். வீட்டு வேலையை புறவு பார்த்துக்கலாம், பொஸ்ஸு வேலையை முதல் முடிப்போம் அப்படின்னு சாதாரண மனுஷன்னு நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? நமக்கு மேல் அதிகாரி நம்மளோட ரொம்ப இறக்கமாக இருந்தால் கடுகளவு கூட துரோகம் செய்ய மனசு வராது. உண்மையிலேயே அல்லாஹ் கருணையாளன் என்கிறத ஏன் சொல்லணும்? அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் ஏன் இதெல்லாம் விவரமாக சொல்லணும்? அல்லாஹ் தண்டிக்கிறதையும் சொல்கிறான். அல்லாஹ் ரொம்ப கோபம் உள்ளவன், ரொம்ப தண்டிப்பான், ஆனால் இரக்கம் உள்ளவனே. அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவனுக்கு மாறு செய்ய அவனுக்கு இணை வைக்க என்னென்று மனசு வருது? இவ்வளவு செஞ்ச அல்லாவுக்கு என்னென்று ஒரு மனுஷன் துரோகம் செய்வது? சிந்திச்சு பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னல்லாஹ யுத்னில் முஃமின ஃபயதஉ அலைஹி கன்ஃபஹு வயஸ்துருஹு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், நாளை மறுமையில் அவனுடைய ஒரு அடியான விசாரணைக்காக அல்லாஹ் கூப்பிட்றான். அவனுடைய அரவணைப்புக்குள் அவனை எடுத்துடுறான். ஒரு அடியான அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு விசாரிக்கிறதுக்காக அவனுடைய அரவணைப்புக்குள்ளே அப்படியே எடுத்துடுறான், அவன் பாதுகாப்புக்குள்ளே எடுத்துடுறான். வயஸ்துருஹு, அவனை அப்படியே மூடி திரையிடுறான். வேறு யாருக்கும் இந்த என்ன கேள்வி கணக்கு நடக்குதுங்கிறது தெரியாது, அப்படியே திரையிடுறான். திரையிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான் அவன்கிட்ட, அத்தாரிஃபு தன்பக்கதா, அத்தாரிஃபு தன்பக்கதா, என்னென்ன பாவம் நீ செஞ்சிருக்க, ஞாபகம் இருக்குதா? நீ இந்த தப்பை செஞ்சிருக்கிற, ஞாபகம் இருக்கிறதா? ஒவ்வொரு பாவமாக அல்லாஹ் தஆலா அவன்கிட்ட கேட்பான். ஃபயகூல் நஅம் ரப், யா ரப், ஆமாம் யா அல்லாஹ், நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சேன் அப்படி என்று அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனூபிஹி ஃபரஆ பினஃப்ஸிஹி அன்னஹு ஹலக். ஒவ்வொரு பட்டியலாக ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சார், இது நான் மிக்கிறா, இன்ன பாவம் செஞ்ச இது தெரியுமா, ஒரு நாள் இப்படி செஞ்ச இது தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு பாவமாக சொல்ல சொல்ல அந்த மனுஷன் நினச்சிடுவான், நாம் இன்றைக்கி அழிஞ்சிட்டோம், நம்ம நரகத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் எல்லாம் கேட்பான். எப்படி கேட்குறான்? திரையை போட்டு வச்சுட்டு தன் அரவணைப்புக்குள்ளே வச்சு கேட்குறான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்வான், என்ன சத்தர்துஹா அலைக்க ஃபித் துன்யா,
இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலேயே நான் மறைச்சேன் உனக்கு. உலகத்திலே நீ இந்த பாவம் செஞ்ச யாருக்கும் தெரியலை, உன்னை கேவலப்படுத்தலை. உலகத்தில் வச்சே உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், மறைச்சிட்டேன். இன்றைக்கு இந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னித்துறேன் அப்படி என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஃபயுதா கிதாபு ஹஸனாத்திஹி, அவனுடைய நன்மைகள் பட்டியலை மட்டும் அவன் கையில் கொடுக்கப்படும். எல்லாம் மன்னிச்சிட்டான் போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவன்கிட்ட தூக்கி கொடுத்துடுவான் அப்படின்னு சொல்லி புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த ஹதீஸினுடைய இன்னொரு பகுதியை முஸ்லீம் கிரந்தத்தில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் இந்த உலகத்தில் அடுத்தவன் குறைய மறைத்தானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவன் குறைய மறைக்கிறாங்கிறாங்க. இன்னொருத்தர் குறைய நாம் மறைச்சா நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய குறைய மறைப்பான். இப்போ ஃபேஸ்புக் வழியாக நாம் என்ன செய்யணும்னா, எவனாவது எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டால் அது ஃபேஸ்புக்கில் பறந்தாச்சு. ஃபேஸ்புக்கில் பறந்தாச்சு சும்மா அப்படியே நெருப்பு எடுக்கும், அவனை தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிய வரும். அப்போ இந்த விஷயம் நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. அப்போ ஒரு குறைய மறைச்சிட்ட மனுஷன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய குறைய என்ன செய்வான், மறைச்சிடுவான். அப்போ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கான். அவன் செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்காக அவன் அல்லாஹ் அப்படியே தன்னுடைய அரவணைப்பு கீழே எடுத்து அப்படியே திரையை போட்டு மூடி வச்சுக்கிட்டு நீ என்னென்ன செஞ்சையே என்று கேட்டுட்டு இவன் இனி முடிஞ்சு நம்ம இதெல்லாம் அல்லாஹ் கேட்குறானே நம்ம செத்துட்டோன்னு நினைக்கும் போதே நாம் நாம் நரகத்து போய்த்துருவோம் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அல்லாஹ் தஆலா சொன்னான், உலகத்திலேயே மறைச்சிட்டேன், இந்த இடத்துல இப்போ நான் மன்னிக்கிறேன். உலகத்தில் மறைச்சேன், இப்போ நான் மன்னிக்கிறேன், நன்மையுடைய ஏட்டம் மட்டும் கையில் கொடுத்து ஒரு சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவன் கையில் கொடுத்துருவான். இன்னொரு ஹதீஸில் வருது, நீ போ சொர்க்கத்துக்கு என்று சொன்னோன்னா அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்த்து போவானா. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் கேட்டது போக சின்ன சின்ன பார்த்து தான் அல்லாஹ் கேட்டிருப்பானா, இன்னது செஞ்ச அதை விட பெருசு கொஞ்சம் இருக்குது, அல்லாஹ் போக விட்டு பிடிக்க போகிறானோ அப்படின்ட்டு இவர் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானா. அல்லாஹ் கேட்பான், என்ன நீ பார்க்குறேன்னு. இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பாவங்கள்லாம் செஞ்சான் கேட்டுருந்தேன் உன்னிட்ட, அதையெல்லாம் நான் விசாரணைக்கே எடுக்கலை, மன்னிச்சாச்சு, போ சொர்க்கத்துக்கு அப்படின்ற அல்லாஹ் தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படிங்கிற ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அவ்வளோ இரக்கமுள்ள கருணை காட்டக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வயசான ஒருத்தர் வாரார். எந்த அளவுக்கு வயசானவர் என்று சொன்னால் ஷேகுன் கபீருன் ஹரமுன், நரை விழுந்த வயதான ஒருத்தர். எப்படி வாரார் என்று சொன்னால் கது சக்கத்த ஹாஜபாஹு அல ஐனைஹி, அவருடைய 2 கண்ணினுடைய புருவமுடிகள் கூட கொட்டி இருந்தது. அவர் தன்னுடைய கையில் ஒரு ஊன்றுகோலை எடுத்து ஊன்றி நடுக்கி இங்கே கேட்குறாங்க. ஒரு விதாயத்தில் வருது, இதில் யார் முஹம்மதுன்னு கேட்குறாங்க, இன்னும் இவர் தான் அப்படின்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, ரஅய்த ரஜுலன் அமல துனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜ்ஜத்தன் வலா ஹாஜ்ஜா இல்லா அத்தாஹா. ஒரு மனுஷன் எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறான், சின்ன பாவம் பெரிய பாவம் எதையுமே அவன் உலகத்தில் விட்டு வைக்கல, எல்லா பாவத்தையும் செய்திருக்கிறான். எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறான்னு சொன்னால் லவ் குஸிமத் ஹதியத்துஹு அலா அஹ்லில் அர்த் அப்கத்துஹும் லஅஹ்லகத்துஹும், அவன் செஞ்ச பாவத்தை இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுத்தாலும் எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க, நாசமாக போய்த்துருவாங்க, நரகத்துக்கு போய்த்துருவாங்க. அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறான். லஹு மின் தௌபா, இவனுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இதை விட அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி வேறு யாருமே வேறு விதமாக கேட்க முடியாது. அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோ ஒருத்தர் கேட்குற மாதிரி கேட்குறான். இன்னும் ஒரு ஆள் பாவம் செஞ்சுக்கிறாரு, இவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் செஞ்ச பாவம் போது நரகத்துக்கு போகிறதுக்கு இவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டோடனே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை தழுவிட்டியான்னு கேட்குறாங்க. உடனே அவர்த்த கலிமா சொல்கிறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவ்வளோதான், அல்லாஹ்வை நான் ரப்பா நம்புகிறேன், நீங்கள் அல்லாஹ்வோட தூதர் நம்புறேன்னு சொன்ன அவ்வளோதான் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஃஅலுல் கைராத் வ தத்ருக்கு ஸய்யாத் ஃபயஜ்அலுஹுன்ன அல்லாஹு லக குல்லஹுன்ன கைராத், இனிமே நன்மைகள் செய், பாவத்தை கைவிடு, இதுவரைக்கும் நீ செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அப்படியே நன்மையாக புரட்டி தந்துடுறான் போ அப்படிங்கிறாங்க.
அவர் செஞ்ச பாவத்தில் அளவு என்ன, அவ்வளோத்தையும் நன்மையாக மாற்றினா எவ்வளவு நன்மை. அவ்வளவு சொன்ன உடனே அவர் கேட்குறார், ஒதராத்தி ஃபஜராத்தி யா ரசூலல்லாஹ், சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாத்துக்குமா அப்படியே நன்மை தாரான்? நாம் எல்லாத்துக்கும் தான் நன்மை தாரான். அப்படியே புரட்டிட்டான், இஸ்லாத்துக்கு வந்தோடனே அழிச்சிட்டான், இதுக்கு முன்ன செஞ்சதை அப்படியே நன்மையாக தந்துடுறான் அப்படி என்று சொன்னோன்ன ஃபகால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அதுக்கு சொல்லிட்டு சும்மா அதஹம அலா அசாஹு, புற ஊன்றுகோலை எடுத்தார், ஊன்றினார். ஃபலம் யஸல் யுரத்தித் அல்லாஹு அக்பர் ஹத்தா தவாரா அனில் அன்லார். நாங்கள் பார்வையை விட்டு மறையும் வரைக்கும் அவரை பார்த்து கொண்டிருந்தோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அந்த ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு போனார். அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அறிவிக்கிறாங்கன்னால் அல்லாஹ் எவ்வளோ இரக்கமுள்ளவன் பாருங்கள், அல்லாஹ் எவ்வளோ கிருபையாளர். ஒரு ஆளை பார்த்து நம்ம எப்படி நரகவாதின்னு சொல்ல, கடைசி நேரத்தில் அவன் தௌபா செஞ்சுட்டான்னு சொன்னால், அல்லாஹ் கிட்ட கையேந்திட்டான், துவா செஞ்சுட்டான்னு சொன்னால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இதைத்தான் சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இல்லா மன் தாப் வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், யாரெல்லாம் தௌபா செய்து நல்லமல் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறாரோ ஃபஉலைக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றிடுறான். யார் களிமா ஈமான் கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த இஸ்லாத்துக்குள்ளே வர்றதுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது. என்னெல்லாம் பாவம் செஞ்சுட்டு களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டான், ஆமன வ அமில சாலிஹன், நல்லமல் செஞ்சுட்டான், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சுட்டா ஃபஉலைக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய நன்மைகள் தீமைகளை எல்லாம் நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். வகான அல்லாஹு கஃபூர ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் இரக்கமுள்ளவன் அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையை இன்னொரு ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு காட்டியாலாம், எப்படி இருக்குன்னு சொல்லியாலான்னு காணலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, சொர்க்கம் கொடுக்கப்படும், அந்தஸ்தாக ஒவ்வொரு படித்தரமாக கொடுக்கப்படும், ஆக கடைசியாக ஒருத்தனுக்கு சொர்க்கம் கொடுப்பீங்க, அந்த சொர்க்கம் அதுனல் ஜன்னா, ஆக குறைஞ்ச, அதுக்கு கீழே சொர்க்கம் கிடையாது அப்படிங்கிற ஆக குறைஞ்ச சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மூசாவே கேள்வி எனக்கெல்லாம் கேட்கப்பட்டு முடிஞ்சிடும், சொர்க்கம் போகிறவங்கெல்லாம் சொர்க்கம் பெய்த்துருவாங்க, நரகம் போகிறவங்கெல்லாம் நரகம் பெய்த்துருவாங்க, அதுக்கப்புறம் ஈமான் கொண்டு நரகம் போனவங்க இருக்காங்கல்ல, அப்படியானவங்க அல்லாஹ்வுடைய சிபாரிசினால், நல்லடியார்களுடைய சிபாரிசினால் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுப்பான், நல்லடியார்களுக்கு சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியம் கொடுப்பான். எப்படின்னு சொன்னால், போங்க போய் நரகத்துக்குள்ளே போய் கடுகளவு ஈமான், ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஈமான் கொஞ்சம் இருக்கிறவங்கள பார்த்து கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் சாய்ஸ், நாங்கள் காப்பாற்றிடுறேங்கிறான். நரகத்துக்கு எல்லாம் கட்டளையிடுறான். இப்ராஹிம் நபிக்கு அந்த நெருப்பை சுட வேணான்னு சொன்ன மாதிரி என்னுடைய அடியார்கள் வர்றாங்க, தீண்டிடாதீங்க, சுடாதீங்கன்ட்டு. நரகத்துக்குள்ளே இவங்க போவாங்க, இவங்களுக்கு நெருப்பு சுடாது. அப்படியே பார்த்து பார்த்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அதில் தான் சக்கர் என்கிற நரகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் சக்கருக்குள்ளே வந்தீங்க, இது கொடுமையான நரகமாச்சே, எங்களோட நல்லா தானே இருந்தீங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் அப்படின்றாங்க, நாங்கள் தொழாமல் இருந்துட்டோம் அப்படிம்பாங்க. அப்போ இப்படி கொஞ்சம் பேரை அப்படி அங்கேருந்து எடுத்து 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 கொடுத்து இந்த மூமின்களுக்கு, சொர்க்கவாதிகளுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்குறான். அதனால தான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஹாஃபிஸுக்கு ஓதினா 40 குடும்பத்தில் உள்ள 40 பேரை நரகத்திலேருந்து எடுக்கலாம். அது ஹாஃபிஸ் ஒன்று இல்லை, நாங்கள் சொர்க்கவாதிகளாக இருந்து நாங்கள் நல்லமல்கள் செஞ்சுருந்தா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். நம்ம மூலமாக நமக்கு தெரிஞ்சவங்கள ஈமான் உள்ளவங்களை தூக்கி எடுக்கிறது, பாவத்துக்காக தண்டனைக்கு போயிருப்பாங்க, அல்லாஹ் அவ்வளோ கண்ணியப்படுத்துகிறான், நம்மளுக்கு கண்ணியப்படுத்துகிறான், விளங்கிட்டா. அதனால் ஒரு சிலர் நல்லடியார்களுடைய துவா பறக்கத்தை ஷஃபாத்தை தாயாலான்னு துவா கேட்குறாங்க, தப்பு. நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாண்டான்னு அர்த்தம், நாங்கள் நரகத்துக்கு முதல்ல போகணும், பிறகு அவங்க நமக்கு ஷஃபாத்து செய்யணுன்ற அர்த்தம். நாமளே ஷஃபாத்து செய்கிறதுக்காக துவா கேட்கணும், நாமளே ஷஃபாத்து செய்யணும், நாமளே போய் எடுத்துக்கிட்டு வரணும். அப்போ முதல்ல அந்த விஷயத்தை விளங்கணும். அப்போ இப்படி எல்லாரையும் எடுத்து 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 கடைசியாக ஒருத்தன் வருவான், அதுக்கு பிறகு யாருமே வரமாட்டான். நரகத்திலிருந்து கடைசியாக ஒருத்தன் வருவான், அதுக்கு பிறகு யாரும் வரமாட்டான். அப்படி ஒருத்தன் வருவான், அவனால் எழுந்து நடக்க முடியாமல்
தவண்டு தவண்டு நரகத்திலேருந்து வருவான், கருத்து போய் இருப்பான். அங்கே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு நீர் இருக்கும், ஒரு பெரிய குளத்தை வச்சுருப்பான் அல்லா, ஒரு நீர் தடாகம், அது மாவுல் ஹயாத் அதுக்கு பேர். அப்படியே மொழிபெயர்த்தா ஜீவ நீர் அப்படின்ட்டு அதுக்கு மொழிபெயர்ப்பு. அதில் எல்லாம் இறங்க சொல்லுவான், இதில் இறங்கு அப்படிமா. அதில் இறங்கினோன்னா அவனுடைய அந்த மேலே இருந்த அந்த சுடுபட்ட காயங்கள் எல்லாம் ஆறி அப்படியே கருப்பெல்லாம் வெண்மையாகி அப்படியே அந்த பக்கமாக அப்படியே நல்ல ஒரு மனுஷனாக என்ன செய்வான், வெளியே வந்துடுவான். இப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவான், இது பொதுகொலில் ஜென்னா, போ சொர்க்கத்துக்கு போ அப்படின்ற. ரொம்ப சந்தோஷம், சொர்க்கத்துக்குள்ளே போக பார்ப்பான். அல்லாஹ் தாலா என்ன செய்வான்னு சொன்னால், இவன் கண்ணுக்கு சொர்க்கம் எல்லாமே ஆட்களுக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கமாக காட்டுவான். சொர்க்கம் என்றால் ஒரு ஆளுக்கு கொடுக்குற சொர்க்கம் சாதாரணமானது இல்லை. ஒருத்தருடைய சொர்க்கத்திலிருந்து இன்னொருத்தருடைய சொர்க்கத்தை பார்ப்பது நீங்கள் வானத்தில் அண்ணாந்து நட்சத்திரத்தை பார்ப்பது போன்றே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்திலேக்கு நட்சத்திரம், நட்சத்திரம் எவ்வளோ தூரத்திலேக்கு, பல ஒளியாண்டு தூரத்தில் இருக்குது. அப்போ அதாவது நம்ம பார்க்குற சின்னதாக தெரிகிற இந்த நட்சத்திரம் இந்த உலகத்தை விட 10 மடங்கு 20 மடங்கு பெருசு. உலகம் எவ்வளோ பிரம்மாண்டம், ஊருக்குள்ளேயே நாம் போகாத தெரியும் எவ்வளோ இருக்கும். உலகம் எவ்வளோ பிரம்மாண்டமானது, இதை விட 10-12 மடங்கு பெரிய நட்சத்திரம் இந்த சைஸில் தெரியுதுண்டா, ஒரு சின்ன ஒரு 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 புள்ளியாக தெரியுதுண்டா, அது எவ்வளோ தூரத்திலேக்கு பாருங்கள். அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய சொர்க்கமும் அவ்வளோ தூரத்துக்கு இடத்துல கொடுத்துருப்பான்லாம். முழு பிரம்மாண்டமானதான் அந்த சொர்க்கம் இருக்கும். அதான் அந்த இவன் கண்ணுக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டாது, இதெல்லாம் கொடுக்கப்பட்டாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே காட்டப்படும். அவன் கேட்பான், ரப்பி வஜதுஹா யாழ்லா, சொர்க்கம் எல்லாம் நிரம்பி போயிருக்குது, எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது தான் தெரியுது யாழ்லா, நான் எங்கே போகன்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், இது போது சொல்லிச்சேன், போப்பா இடம் இருக்கு போப்பா அப்படின்னோடனே இவர் போப்பார். அவருக்கு அல்லாஹ் தாலா திரும்பவும் அப்படி தான் காட்டுவான், எல்லாம் அது கொடுக்கப்பட்டது இடம் அப்படின்னு காட்டுவான். திரும்பவும் சொல்லுவார், ரப்பி வஜதுஹா, அது ரொம்ப கொடுக்கப்பட்ட இடமா தெரியுது யாழ்லா, நான் எங்கே போவேன்னு பார். 3 தடவை அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் தாலா கேட்பான், நீ சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவைங்கிற, இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு கடைசி ஆள் இவர் தான் நரகத்திலேருந்து வாரான். அவருக்கு அல்லாஹ் தாலா கேட்பான், உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை, இந்த உலக அளவு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்பான். இது ஒரு கிண்டலாக தெரியலையா, இது இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வாரவனுக்கு படுக்க இடம் கொடுத்தாலே போதுமா இல்லையா? நம்மளே ஒரு நிற்கதியான ஒரு நிலையில் கட்டும் ஒரு ஹோட்டல் இல்லை, தங்க இடம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் காலை நீட்டி உட்காரத்துக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், அப்படி தான் நம்ம கேட்போம். அல்லாஹ் கேட்கும் போதே என்ன கேட்குறான்டா, இந்த உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால், ஒரு சின்ன இடம் இருந்தால் உனக்கு போதுமா? உலக அளவு அல்லாஹ் இடத்துல சின்னது தான், இந்த உலக அளவு இடம் இருந்தால் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டோடனே அந்த அடியான் சொல்லுவான், போதும் ரப்பு அப்படியம்மா. அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அதை விட அதிகம், உலக மிதுலஹா உலக மிதுலஹா உலக மிதுலஹா உலக அஷரத்து அன்சாலிஹா, உலகத்தை போல் இன்னொரு மடங்கு எடுத்துக்கோ, இல்லை இன்னொரு மடங்கு எடுத்துக்கோ, இல்லை இன்னொரு மடங்கு எடுத்துக்கோ, 10 மடங்கு எடுத்துக்கோன்றுவான் அல்லாஹ். உலகத்தை போல் 10 மடங்கு இடம் உனக்கு சொர்க்கத்தில் போ. சொர்க்கம் என்றால் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய மனசு என்ன நினைக்குதோ அது கிடைக்கும். ஒரு கனி எடுத்து ஒரு கடி கடித்தால் அடுத்த கடி வேறு சுவையாக இருக்கும். சொர்க்கம் என்றால் வயோதிபம் வராது, நோய் வராது, சளி சிந்தாது. சொர்க்கம் என்றால் வாரத்துக்கு ஒரு தடவை அழகு மாறிக்கொண்டிருக்கும். சமவயது ஒத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கையை நீட்டினால் மரத்தினுடைய கனி கிளையோடு குனிந்து அவர்களுக்கு வரும். அவர்களுக்கு சேவை செய்வதற்கு சிதறிய முத்துக்கள் என்று நீங்கள் எண்ணும் அளவுக்கு சின்ன சின்ன ஆண் குழந்தைகள் சேவையாளர்களாக அங்கே சேவை செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஹூர்லின் பெண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் சேர்த்த சொர்க்கம் உலகத்தை போல 10 மடங்கு எடுத்துக்கோ என்று சொன்னோன்னே இந்த மனிதன் அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான், நீ என்னுடைய எஜமா, என்னை வச்சு கிண்டல் பண்ணாத யா அல்லாஹ், உண்மையாகவா சொல்றாய் அப்படின்ற அந்த மனுஷன் கேட்பான்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைவாய்ப்பற் சொல்லி தெரிகிற அளவுக்கு சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரொம்ப கிருபை உள்ளவை, இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் அவ்வளோ இரக்கம் உள்ளவன். அப்போ ஆக குறைஞ்ச சொர்க்கம் இவ்வளவு என்றால் மூசா நபி கேட்குறாங்க, யா அல்லாஹ், இதுவே இப்படியா, உயர்ந்த சொர்க்கத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ் அப்படிங்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா சொன்னான், அதை நானே என்னுடைய கைகளால் படைத்து அதை முத்திரை வைத்து மூடி வைத்திருக்கிறேன். எந்த கண்ணும் கண்டிடாது, எந்த நாவும் இதுவரைக்கும் சுவைத்திடவில்லை,
எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் கூட அதை கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் வைத்திருக்கிறேன். அதை என்னுடைய நல்லடியார்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் காண்பார்கள் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அந்த உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள், அது அவ்வளோ அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்கிறார். இவ்வளோ பெரிய சொர்க்கம் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய அமல்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு பகரமாக சொர்க்கம் ஒருபோதும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கருணையால் தான் சொர்க்கம் கிடைக்குங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்லலாம் உங்களுக்குமா என்று. ஆமாம் எனக்கும் தான். அந்த சொர்க்கம் என்பது நம்முடைய அமல்களுக்கு ஈடாகாது, அவ்வளோ உயர்தரமானது அப்படிங்கிறாங்க. ஹூர்லின் பெண்களை பற்றி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த ஹூர்லின் பெண்கள் தன் தலையில் போட்டிருக்கக்கூடிய துணி இருக்குது இல்லையா, அந்த துணிக்கு இந்த உலகமே ஈடாகாதுன்னு. இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது, அவ்வளவுக்கு பொறுமதியானதுங்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை போடும் இடம், ஒரு சவுக்க போடும் இடம், வானம் பூமியை தங்கத்தால் நிரப்பி கொடுத்தாலும் ஈடாகாது அப்படிங்கிறாங்க நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான், அல்லாஹ்வோட கருணையால் தர்றான். அந்த கருணை நாம் அல்லாஹ் கட்டுப்படுவதனால தர்றான். அல்லாஹ் கட்டுப்படும். இவ்வளவு பெரிய இரக்கமுள்ளவனுக்கு, இவ்வளவு தரக்கூடியவனுக்கு நன்றி மறந்த அடியார்களாக இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அவ்வளோ இரக்கமுள்ளவனா இருக்கிறானே, அந்த அல்லாஹ் இவ்வளவு தாரானே, அவன் தொலை சொல்றான், நம்ம தொழாமல் இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. நமக்கு தங்க இடம் தந்து, 3 நேரம் சாப்பாடு தந்து, ஓரத்துக்கு வாகனம் தந்து, மருத்துவம் எல்லாம் ஃப்ரீயாக தந்து, கை செலவுக்கும் காசு தந்து, ஆரோக்கியம் தந்து, அழகை தந்து, எல்லாம் அப்படியே ஒசரத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் சின்ன வேலை சொல்கிறான். இவ்வளோ தாரவன் ஒரு குட்டி வேலை சொல்கிறான், இந்த கேட்டு கொஞ்சம் திறந்துடுங்கிறான். மாட்டேன்னு சொல்லுவோம்மா, எஜமானே என்று ஓடி போய் கேட்ட திறந்துருவோம். அவன் வீட்டில் என்ன வேலை இருக்கு நான் செய்கிறேன்ருவோம். அல்லாஹ் தாரது இது மாதிரியா? அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்ததே எவ்வளவு பெருசி, மறுமையில் தரக்கூடியது எவ்வளவு பெருசி. இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தாரானே. சாதாரணமாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் நிவர்த்தி செய்ய முடியுமா நமக்கு? ஒரு கிட்னி ஃபெயிலியருங்க, அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளை நம்ம எப்படி நினைக்கிறோம்? நல்ல தொழில் இல்லை, அழகு இல்லை, நான் வந்து உயரம் கம்மி, நான் கருப்பாக இருக்கிறேன், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கல, எனக்கு வீடு கிடைக்கல. சரி, உனக்கு கிட்னி இருக்கிறதில்ல, இந்த கிட்னி பழுதாக போச்சு, உன்னால் ஈடு செய்ய முடியுமா? உனக்கிட்ட பல கோடி ரூபா கையில் காசு இருக்குது, செஞ்சிடலாமா ஒரு கிட்னி? எவனாவது கிஃப்ட்டு தரணும். கிட்னிக்கு விலை இல்லை. எவனாவது கிஃப்ட்டு தந்தால் அவனுக்கும் ஒரு ஆறுதலுக்கு காசை கொடுத்து, டாக்டருக்கும் காசை கொடுத்து வச்சா தான் கிட்னி. அப்படியே செஞ்சாலும் இன்றைக்கி 1 கோடி ரூபா தேவை. அப்படி செஞ்சால் மனுஷனை வாழ்ந்துடலாமா? பழையபடி நம்மளால் நடக்க முடியுமா? கிட்னியை வச்சாலே நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதை சாவடிச்சிடுங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு ஊசடிப்பாங்க. ஊசடிச்சுக்கிட்டால் நமக்கு சின்ன தடுமல் கூட வந்துடக்கூடாது. மாஸ்கை கட்டிடாத, புளிதிக்க பெய்த்திடாத, சின்ன காய்ச்சலும் தாங்கிடக்கூடாது, அந்த இந்த டேப்லெட் போடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் சொல்லணும், மனசுன்னு வந்துடக்கூடாது, வேகமாக வேலைஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. அப்பாடா அதுக்கு இன்னென்ன மாத்திரையெல்லாம் சாப்பிடணும், இவ்வளோதான் சாப்பிடணும். அப்படியே நம்ம இருந்தாலும் ரொம்ப நாளாக இருக்க முடியாது, திரும்பவும் அந்த கிட்னி போகத்தான் செய்யுது. இப்போ நம்ம சும்மா யோசிச்சு பார்க்கணும், ஒரு கிட்னியை நம்மளால் வாங்க முடியாத ஒரு பொறுமதியாக அல்லாஹ் நம்ம தந்திக்காண்டா, இன்னும் 80 பகுதிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சிலது மாற்ற முடியாது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில பகுதிகளை நம்மளால் வைக்கவே முடியாது, வாங்க முடியாது. ஒரு விரலில் இன்ஃபெக்ஷன் வெட்டத்தான் வேணும் என்று டாக்டர் முடிவு பண்ணால் அந்த விரலில் வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுடா என்று உலகத்தை சுற்றினாலும் முடியாது, கோடி கோடியாக கொட்டினாலும் முடியாது என்றால் ஒரு விரல் நகம் எவ்வளோ பொறுமதியானது. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அருள் இந்த உலகத்தில் தந்திக்கிறான். இந்த அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், எனக்கும் அல்லாஹ் என்னுடைய தூதருக்கும் கட்டுப்பாடு நடங்க, 5 நேரம் தொழுங்கிறாங்க. தொழுவுறது தீச்சட்டி தூக்குற மாதிரியா? தீ மிதிக்கிற மாதிரியா? உடம்புல ஊசி ஏற்றுற மாதிரியா? தொழுவுறது உங்களை தலைகீழ தொங்க விடுற மாதிரியா? சுகமாக தொழுங்க. கஷ்டமாக இருக்குதா? உட்கார்ந்து தொழுங்க. உட்காரவும் கஷ்டமாக இருக்கு, படுத்த முடியலையா? தயமம் செஞ்சுட்டு தொழுங்க. பயணத்தில் இருக்கிறீங்களா? சேர்த்து தொழுங்க, சுருக்கி தொழுங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சலுகை தந்து அவனை கட்டுப்பட சொல்கிறான். அதையும் ஒருவன் செய்யவில்லை என்றால் நரகம் கிடைக்கிறது சரியா பிள்ளையா? சிந்திச்சு பாரு, நரகம் கிடைக்கிறது சரியா பிள்ளையா? அப்போ அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பேசினால் மனிதன் பாவம் செஞ்சிருவான்னு நினைக்கிறது தப்பு. அல்லாஹ்வோட கருணையை பேச பேச அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு பாவத்தை கைவிடணும் மனுஷன். இவ்வளவு தர்றவனுக்கு நான் எப்படி மாறு செய்ய முடியும்? இப்படி தர அல்லாஹ்வுக்கு நான் எப்படி மாறு செய்ய முடியும் என்று இந்த மனிதன் என்ன செய்வான்?
திருந்துவானுங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் கருணை காட்டுவதை அவனுக்கே அவன் கடமையாக்கி விட்டான். அதே மாதிரியாக இந்த மனிதர்களிலும் கருணை காட்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான கூலியை கொடுக்கிறான். எந்த அளவுக்கு இதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான் என்று சொன்னால், அவன் இரக்கமுள்ளவன், நீ இரக்கம் காட்டினா உனக்கு நான் கூலி தாரேங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையை மடியில் வச்சு முத்தமிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு புறம் தன்னுடைய சொந்த பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு பக்கம் அவருடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை, அது ஒரு பக்கம் தொடையில் வச்சுக்கிட்டு உசாமா ரலியல்லாஹு தான் வச்சுக்கிட்டு ரெண்டையும் முத்தமிட்டு என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்து புறத்து ஒருத்தர் நபி அவர்களோட காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளையும் இவர் மாறி முத்தமுறத்தை பார்த்து அவர் சலித்து போய் சொல்கிறாரு, யார் ரசூலல்லா இன்னலி அஷரத்த மினல் அவுலாத், யார் ரசூலல்லா எனக்கு 10 பிள்ளைகள் இது வரைக்கும் இருக்குது, கப்பல் து அஹத மின்ஹும், ஒரு பிள்ளைய கூட இது வரைக்கும் நான் முத்தமிட்டது கிடையாது, நீங்கள் இந்த 2 பிள்ளைகளை வச்சு இப்படி முத்தமுறையில அப்படிங்கிறார். அப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோவப்பட்டுக்கிட்டாங்க அவர்கிட்ட. என்னடா நீ சொல்கிற, கோவப்பட்டு சொன்னாங்க, மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், இரக்கம் காட்டாதவன் இரக்கம் காட்டப்பட மாட்டானே, அல்லாஹ் எப்படி இரக்கம் காட்டுவான் உனக்கு அப்படிங்கிறாங்க. நீ இரக்கம் காட்டினா தான் அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான். அதாவது குழந்தைக்கு முத்தமிடுறதை இரக்கம் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மொழி வைக்கிறாங்க. நீ இரக்கம் காட்டலாட்டி அல்லாஹ் உனக்கு எப்படி இரக்கம் காட்டுவான் அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்தைகளிடம் இரக்கம் காட்டணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, தாகமாக இருக்குது. அப்போ அந்த ஃபூர்வெல்லில் இறங்குறா. ஃபூர்வெல்னா இலைகளின் கிணறு, கீழே குனிஞ்சு எடுக்கிற கிணறு, நிலத்தில் இருக்கும். நம்ம ஆட்கள் பூவெல் என்று சொல்லுவாங்க. அதில் இறங்குறாங்க. இறங்கி தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறும்போது நாய் ஒன்று இறங்கவும் முடியாமல் நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு அந்த ஈர மண்ணை நக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவர் கொஞ்சம் மனசில் இறக்கம் வந்து, இவர் யாரு, விபச்சாரம் செய்கிறவர், இறக்கம் பாவமே திரும்ப இறங்குறாரு கிணத்துக்குள்ளே. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறான், திரும்ப கிணத்துல இறங்குறான். தன்னுடைய கால் மோசாவை கலட்டுறான். காலுரை இந்த குளிர் பகுதிகளை எல்லாம் போடுவாங்க, நெடிய சொக்ஸோடு சேர்த்த மாதிரி பிளாஸ்டிக்கால் தோலால் செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த தோலால் செய்யப்பட்ட கால் உரை, அந்த கால் உரை நிறைய தண்ணியை கிணத்துக்குள்ளேருந்து எடுத்துக்காந்து அந்த நாய்க்கு குடிக்கிறதுக்கு கீழே வசதியாக கொட்டி கொடுக்குறாங்க. அந்த நாய் தண்ணி குடிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு காரியத்துக்காக அல்லாஹ் தஆலா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு போடுறான், சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறான். எதுக்காக, என்ன செஞ்சது, நாய்க்கு இரக்கம் அதை காட்டிட்டான். ஒரு கருணை காட்டினதுக்காக அல்லாஹ் தஆலா, நீ இந்த நாய் மேலே இரக்கம் காட்டுறான், நான் உன் மேலே இரக்கம் காட்டக்கூடாதா, அப்போ சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் அவ்வளோ இரக்கம் உள்ளவன், இரக்கத்துக்கு கருணை காட்டக்கூடியவன். அது பாருங்க. அப்போ மனிதனாக பிறந்த நாம் அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டுவான். அப்போ நம்ம அடுத்தவனை கொல்றது, அடுத்தவனை கொடுமை பண்ணுறது, அடுத்தவனை கிட்டுறது, அடுத்தவனை நோண்டுறது, நையாண்டி பண்ணுறது கூடாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கபூரில் உள்ளவர் தண்டிக்கப்படுறார், சின்ன பாவத்தான் தண்டிக்கப்படுறாரு. என்ன பாவம் செஞ்சார் தெரியுமா, கோல் மூட்டி தெரிஞ்சார், அடுத்தவன் மானத்தை சந்திக்கு இழுத்தாரு, அதனால் தண்டனை கபூர்லங்கிறாங்க. ஒரு சின்ன பாவமாக நீங்கள் நினைக்கிறீங்க, தண்டனைங்கிறாங்க. அப்போ ஒரு அடுத்தவனை மனசு நோகம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி தான் அல்லாஹ் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் ஒருத்தர் ஒமன் அஹ்யாஹா, ஒரு ஆத்மாவை, ஒரு உயிரை யாராவது காப்பாற்றி விட்டால், ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ குல்லஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் காப்பாற்றியதுக்கு சமனாகத்தான் அல்லாஹ் பார்க்குறான். அவரை ஒரு மனுஷனை காப்பாற்றினா, ஒரு உயிரை காப்பாற்றினா, உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் காப்பாற்றிய நன்மை அல்லாஹ் தஆலா என்னறான் கொடுத்துடுறான் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு உயிர் காக்கிறதுல நம்ம அடுத்தவனுக்கு ஓடி போய் உதவி செய்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஊரில் வெள்ளம் வந்துச்சு, இங்கேருந்து நம்ம ஓடி போய் அந்த குழந்தைகள்லாம் இருக்குமே பாவமே, பால் பொட்டி வண்டிட்டு போகிறோம், உடுப்பை கொடுக்குறோம்,
யாருன்னு தெரியல. நம்மெல்லாம் அப்படி அந்த கருணை காட்டுறோம், கண்டிப்பாக அதுக்கு கூலி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கருணை காட்டக்கூடிய, உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம் இரத்த தானம் செய்கிறது. நம்ம உடம்புல யாருக்காவது ரத்தம் எடுக்கப்படுமாக இருந்தால், சும்மா டாக்டர் வந்து ஒருத்தர் ரத்தத்தை எடுக்க மாட்டாங்க. அவர் வயசு, அவர் வெயிட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய நோய், அவர் வெளிநாட்டிலேருந்து பயணம் வந்திருக்கிறதெல்லாம் பார்த்து எடுக்க முடியுமா இருந்தால் எடுப்பாங்க. எடுத்து ஒரு மணித்தியாலத்தில் அவருக்கு அந்த ரத்தம் வந்து புதுசாக என்ன செஞ்சிடும், அல்லாஹ் கொடுத்துருவான். அது திரும்ப சுரக்கக்கூடியது, அதனால் அதை கொடுக்கலாங்கிறாங்க. அப்போ அந்த ரத்தத்தை எடுத்து அதை வந்து சுத்திகரித்து அதை இன்னொரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. நமக்கு தெரியாது யாருக்கு நம்முடைய ரத்தம் கொடுக்கப்படுதுன்னு. ஒரு ஏழைக்கு, ஒரு 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 60 வயதான ஒரு தகப்பனுக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு ஆணுக்கு, நம்ம மதத்தவனுக்கு, வெளி மதத்தவனுக்கு, ஏதோ ஒரு உயிரை காப்பாற்றுது. அப்போ சூரத்துல் மாயிதா 32வது வசனத்தின்படி ஒரு உயிர் காக்கப்படுது என்றால் அவ்வளோ பெரிய நன்மை நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வருஷம் அடிக்கடி நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பள்ளிவாசலில் இரத்த தான முகாமை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். அந்த ரத்தம் வீணாக போகிறதில்ல, உயிர் காத்துக்கிட்டு இருக்குது. திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட்டு போயிட்டு இருக்குது, மக்களுக்கு அந்த ரத்தம் பிரயோசனம் ஆகிட்டு இருக்குது. அல்லாஹ் கருணை காட்டுறவர்களுக்கு கருணை காட்டுகிறான். நாம் செய்யக்கூடிய இது ஒரு பெருமை இல்லாத இஹ்லாசோடு நடக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த இரத்த தானம் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஆண் பெண் எல்லாருக்கிட்டையுமே அந்த ரத்தம் எடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது. அதில் கலந்துக்கிட்டு அந்த ஆள் தெரியாத ஒரு உதவியை, ஒரு கருணையை நம்ம பண்ணுறதும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலி தர்றதுக்கான ஒரு காரணமாக அமையும். அதையும் நீங்கள் மனசில் வச்சு அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து அல்லாஹ் கட்டுப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். நானும் நீங்களும் சொன்ன உபதேசத்தை ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.